வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9 கிரகங்கள், நவகிரகங்களுடைய தசாபுக்தி பலன்கள். அதாவது இந்த பிளாக் பஸ்டர் சீரியஸில் ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் 12 லக்னங்களுக்கான பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள லக்னங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் எந்தெந்த மாதிரி பலன்கள், யார் யாருக்கு யோகம், யார் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும், கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய தசா புக்திகள் எது, அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய திசைகள் எது, அந்த கிரகங்கள் எது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பேசுகிற வரிசையில் முதலாவதாக இன்று சனி கிரகம், சனி பகவானுடைய மகாதிசை, 19 வருட ராஜாதி ராஜயோக சனி திசை. இந்த 19 வருட சனி திசை யார் யாருக்கு ராஜாதி ராஜயோகத்தை கொடுக்கும் திசை அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும், மேஷம் முதல் மீன லக்னம் வரை நீங்கள் எந்த லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரத்யட்சமாக பொருந்தும். முழுசா பாருங்க. இந்த வீடியோவில் என்னென்ன ராஜயோக பலன்கள் எந்தெந்த லக்னங்களுக்கு சனி திசை நடக்கும் பொழுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேச போகிறோம். முழுசா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவுடைய கடைசியில் சில பிரச்சனைகள் வருகின்ற லக்னங்களுக்கு பரிகாரங்கள் என்ன, சில கஷ்டங்கள் வரும்னா அதற்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பேச போகிறோம். எந்தெந்த லக்னங்களுக்கு 19 வருட சனி திசை நல்லதை செய்வார், எந்தெந்த லக்னங்களுக்கு 19 வருட சனி திசை கெட்டதை செய்வார் அப்படிங்கிறத உண்மையை உடைக்கும் வழியாக நாம் பேச போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். 19 வருட சனி திசை மேஷம் முதல் மீன லக்னம் வரை யார் யாருக்கு நல்லது செய்வார்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சனி பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 நிமிடம் சனி பகவானை பற்றி பேசுவோம். சனி பகவான் சூரிய பகவானுடைய புத்திரன். சனி இருளை குறிக்கக்கூடிய கிரகம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பில் வேலை செய்வார். தசாநாதனாக வரும் பொழுது ஒரு மாதிரியான பலன்களையும், 7.5 சனி அஷ்டம சனியாக வரும் பொழுது வேறு விதமான பலன்களையும் மாற்றி செய்ய கடமைப்பட்டவர். சனி பகவான் தர்மத்தின் தலைவன். சனி பகவான் தொழில் காரகன். சனி பகவான் கர்மத்தின் காரகத்துவம் பெற்றவர். சனி பகவான் லாபத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய கிரகம். சனி பகவான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அத்துணை விதமான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரகத்துவம் பெற்ற ஒரே கிரகம். சனி பகவான் அரசியல் பதவிகளை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய நாடாளும் ராஜாதி ராஜ பதவிகளை கொடுக்கக்கூடிய பகவான். சனி பகவான் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மருத்துவராக, டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் விளையாட்டுத் துறையில் ஒருவர் சாதிக்க வேண்டும் என்றால் விரைவாக சாதிப்பதற்கான பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். கோடிகளை கொட்டி கொடுக்கும் சனி. யாருக்கு கோடான கோடிகளை கொட்டி கொடுப்பார் சனி பகவான்? மேஷம் முதல் மீனம் வரை. மேஷ லக்னம். மேஷ லக்னம் என்பது செவ்வாய் சம்பந்தப்பட்ட லக்னம். பொதுவாக சனி பகவான் மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் வருவதனால் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3, 6, 11 இந்த இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது, அவர் திசையை நடத்தும் பொழுது மிகப்பெரிய பலன்களை கொடுப்பார். இப்போ மேஷராசி, மேஷ லக்னம் எடுத்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வரும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, கேது, சுக்கிரன், சூரியன். பொதுவாக மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சனி திசையானது வருவது என்பது கடினம். ஏன்னா சூரிய திசை முடிஞ்சு, அப்புறம் சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை முடிஞ்சு சனி திசை மேஷ லக்னக்காரங்களுக்கு பொதுவாக வருவதில்லை. சனி திசை வரும் பொழுது ரொம்ப முதியவர்களாக இருப்பாங்க.
அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு 75 வயசு தாண்டி இருப்பாங்க. அதனால மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு சனி திசையானது பெரும்பாலும் வருவதில்லை என்பதுதான் உண்மை.